பொங்கல் பரிசு தொகுப்பு நாளை காலை 10 மணிக்கு தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு மற்றும் 1000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த ரொக்கப்பணம் வழங்கப்படக்கூடியது கூட பல்வேறு விதிமுறைகள்லாம் கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் வழங்கப்படும். மற்ற அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படாது. வெறும் பொங்கல் தொகுப்பு மட்டுமே வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு பல்வேறு கருத்துக்கள் இது தொடர்பாக எழுந்த காரணத்தால் தற்போது அனைத்து அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த திட்டத்தை நாளை தொடங்கி வைக்கிறார். நாளை முதல் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்றும் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்தவரையில் 2.5 கோடிக்கும் மேலாக ரேஷன் அட்டைகள் உள்ளன. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசானது அவர்கள் பகுதிக்குட்பட்ட இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக இந்த 1000 ரூபாய்க்கான டோக்கன் வழங்கும் பணி ஏற்கனவே தொடங்கப்பட்டு 1000 ரூபாய்க்கான டோக்கன் ஆனது குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த டோக்கனில் அந்த குடும்ப அட்டைதாரருடைய குடும்ப தலைவருடைய பெயர் மற்றும் குடும்ப அட்டையினுடைய எண், அவர்கள் வசிக்கக்கூடிய தெரு பகுதி, ஊரின் பெயர் மற்றும் அவர்களுக்கு எப்போது அந்த 1000 ரூபாய் வழங்கப்படும் அந்த நேரம் மற்றும் கிழமை ஆகியவை அந்த டோக்கனில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது அனைத்தையும் முழுவதுமாக நிரப்பிவிட்டு அந்த டோக்கனாவது வழங்கப்பட்டது. அந்த டோக்கனில் குறிப்பிடப்பட்டிருக்கூடிய தகவலின் அடிப்படையில் அவர்கள் அந்த 1000 ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அதற்கான டோக்கன் வழங்கும் பணியும் தொடங்கப்பட்டு தற்போது இந்த திட்டத்தை நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார்.